எல்லா மதத்தினரும் வந்து ஃபேமிலி பிளானிங் செஞ்சுக்கிறாங்க. அதே முஸ்லிம் மத பெண்களை போய் செஞ்சுக்க சொன்னா ஆண்களே எதிர்க்கிறாங்களே, அது வந்து உங்களுடைய குர்ஆன்ல அது அப்படி கட்டுப்பாடா? சகோதரி சேத் அவர்கள் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடு இருக்குல்ல, இத வந்து எல்லா மதத்தில் உள்ளவங்களும் செஞ்சுக்கிறாங்க, முஸ்லீம்கள் மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பெண்கள் மாத்திரம் இல்லாம ஆண்களும் கூட அதை செய்வதில்லை, மறுக்கிறாங்க, அதை வந்து செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், குர்ஆன்ல அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து இத சொல்றதுக்கு முன்னாடி ஃபேமிலி பிளானிங் பத்தி வேற சில செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு உலகத்துல திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நீங்க யாருமே ஃபேமிலி பிளானிங் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன், முஸ்லீமுக்கு மாத்திரம் இல்ல. என்ன காரணம் சொல்றாங்க, இந்த ஃபேமிலி குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு என்ன காரணம்னு கேட்டா, நாட்டில் மக்கள் தொகை பெருகுது, அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் உணவுகள் செய்து கொடுக்க முடியல, அதுக்காக வேண்டி குடும்பத்தை கட்டுப்பாடு பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லா குறைகளும் தீந்துரும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது பல வகையில மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடி பிரச்சாரம். எப்படி மோசடி பிரச்சாரம்? இந்த உணவு வந்து எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு 500 கோடி உலகத்தில் இருக்கிறாங்க. இன்றைய உலக ஜனத்தொகை வந்து 500 கோடி உத்தேசமா 500 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கொட்டா 1500 கோடி மக்களுக்கான உணவு இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகுது. நல்லா விளைவிக்கிறங்க. 500 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஆனா உணவு உற்பத்தி வந்து 1500 கோடி மக்களுக்கு 2 மடங்கு அதிகமாகவே தான் உணவுகள் உற்பத்தி ஆகுது. கோளாறு எங்க வருதுன்னு கேட்டா, பணக்கார நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில 100 கோடி பேர் இருக்கிற இடத்துல வந்து 1000 கோடி பேருக்கான உணவுகள் அங்க அதிகமாக குவிஞ்சிருது. குவிஞ்சதுனால அவன் என்ன பண்றான்னா, மீதியை கொண்டே கடல்ல கொட்டுறான், கோதுமையை கொண்டே கடல்ல கொட்டுறான், பாலை கொண்டு போய் கடல்ல கொட்டுறான். குறைவா இருந்தா தான் அந்த தட்டுப்பாடு நிலைக்கும் என்பதற்காக வேண்டி அப்படி பண்ணக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால மக்கள் தொகை பெருகிறதுனால பெரிய தட்டுப்பாடு வரும்னு சொல்வது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு 500 கோடி உலக ஜனத்தொகை. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியாவை எடுத்துக்கிறோமே, இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து 100 கோடி இருக்கிறோம். உலகத்தில் 5ல் 1 பங்கு நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோம். இதே இந்தியாவில் வந்து பாரதியார் வாழ்ந்த காலத்தில் 30 கோடி பேர் தான் இருந்தோம். அவர் அப்படித்தான் சொன்னார், 30 கோடி முகமுடையால் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை படிச்சிருக்காரு. அவர் காலத்தில் 30 கோடி பேர் தான். 100 கோடி பேராக இருக்கும் போதும் சொத்துக்கு இல்லாதவன் இருக்கிறான். 30 கோடி பேராக இருக்கிறார்னு படிச்ச பாரதியார சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் கடைசி வரைக்கும் இருந்து அவர் இறந்தார். அவருக்கு 30 கோடியா இருக்கும்போது அவருக்கு சோறு கிடைக்கல. இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை 1 கோடி பேர் இருந்தான்னு வைங்க, அப்பவும் 30% பேருக்கு சோறு கிடைக்கல. இந்த நாட்டில் மொத்த ஜனத்தொகை வெறும் 100 பேர் வைங்க, அப்பவும் 30 பேர் கிடைக்காது. நீங்க நல்லா வழங்கிக்கணும். இந்த உலக ஜனத்தொகையை 2 பேர்ல 10 பேர்ல குறைச்சான்னு வைங்க, அப்பவும் 3 பேருக்கு சோறு கிடைக்காது. இந்த உலக ஜனத்தொகையை 10 பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 3 பேருக்கு சோறு கிடைக்காது. 100 பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 30 பேருக்கு சோறு கிடைக்காது. 1000 பேர்ல நீங்க கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 300 பேருக்கு சோறு கிடைக்காது. அப்ப இதுக்கு காரணம் உணவு பற்றாக்குறையா, மக்கள் பெருக்கமா, விநியோக முறை சரியில்லாத காரணமா? விநியோகிக்க தெரியல, ஒரு பக்கத்துல போய் குவியுது, அதை சமன்படுத்த இவனுக்கு வக்கு இல்ல. அதனால ஏற்படுற விளைவுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா, இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால உலகம் நன்மையைத்தான் அடைந்திருக்கே தவிர ஒரு கேடையும் அடையல. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், அன்றைக்கெல்லாம் வந்து நெல்லை கொண்டை வயல்ல கொண்டை கொட்டுவோம், 6 மாசத்துக்கு பிறகுதான் அது உற்பத்தி ஆகும். உங்க மாவட்டத்தில் சோழவள நாட்டில் உட்பட்ட ஒரு மாவட்டம் தான் உங்க மாவட்டம். அப்ப 6 மாசத்துக்கு ஒரு தான் விவசாயம் பண்ணி எடுப்போம். இப்ப என்ன பண்ணிட்டான்னா 3 மாசமா ஆக்கணும். 3 மாசத்தையும் குறைச்சு இப்ப 45 நாள்ல கொண்டு வந்திருக்கிறான். 45 நாள்ல அறுக்கக்கூடிய 1.5 மாசத்துக்கு கொண்டு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் காலத்துல காலையில நெல்லை போட்டு சாயந்தரம் அறுத்துக்கிட்டு வரக்கூடிய நிலைமை வந்தால் அதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா 6 மாசத்துல போடுறது 3 மாசம் ஆச்சரியமா நமக்கு தெரிஞ்சு. அப்ப இந்த மாதிரி மனிதன் ஏன் கண்டுபிடிச்சான் தெரியுமா? இந்த நெருக்கடிகள், மக்கள் தொகை பெருக்கம் என்ற நிர்பந்தம் தான் மனிதனை வந்து விதவிதமான கண்டுபிடிப்புகளுக்கு தள்ளுது. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கோழியை ஒரு வேணும்னு சொன்னா முட்டையை வாங்கி 22 நாள் குஞ்சு பொறிக்க வச்சு அதை வளர்த்து ஆளாக்கி எடுக்கிறதுக்குள்ள உசுறு போயிடும். இன்னைக்கு என்னடா மிஷின்ல வச்சு தர்றன்னு இறக்கிட்டு இருக்கான். 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா என்ன செய்யறான், இறக்கி லாரி லாரியா வந்து இறங்குதுங்க. இந்த மாதிரியான பிராய்லர் கோழியை மனுஷன் ஏன் கண்டுபிடிச்சான்? தேவை வருது கண்டுபிடிக்கிறான். தேவை வந்ததுனால
அவனை மூளையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த உலகத்துக்கு உருவாகி ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைக்குது. இந்த பஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறீங்களே, இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மக்கள் தொகை பெருக்கத்தான் காரணம். இவ்வளவு மக்கள் பஸ்ஸை கண்டுபிடிச்சி வேணா ஏறி போவானா? இந்த ஊர்ல 200 பேர் தான் இருக்கிறான், பஸ் இருக்குண்ட 200 பேர் தான், ஏன்னா பஸ்ஸை கண்டு போங்கடா, மாட்டு வண்டியில போங்கடா, இதுக்காக வேண்டி செலவு பண்ணி வேணா பஸ் எல்லாமே கவனிச்சு பாருங்க. இந்த மைக்கை கண்டுபிடிச்சிருக்கான், ஜனத்தொகை அதிகமாச்சு, நான் பேசுறது அவ்வளவு தூரத்து கேட்காது, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சத்தம் போட முடியும், சத்தம் போட முடியாத அளவுக்கு மக்கள் தொகை பெருகுது, அப்ப என்னடா பண்ணணும்னு யோசிக்கிறான். அப்ப இந்த சத்தத்தை நிறைய பேர் கொண்டு போகணுமே, அதுக்குதான் இதை கண்டுபிடிச்சான். இதை கண்டுபிடிச்சா டிவி எல்லா இடம் வந்து சேர்ந்து என்னதான். அப்ப நீங்க மக்கள் தொகை பெருகிறதுனால ஒரு கேடு வராது. அந்த காலத்துல இப்படித்தான் கட்டிக்கிட்டு போனா, மக்கள் தொகை பெருகணும் இப்படி கட்டலாம். இப்ப இடம் இல்லாட்டி என்ன இப்படி கட்டுவேங்கிறான். என்னடா இடம் இல்ல, 100 சென்ட் இடம், 1 சென்ட் இடம் இருந்துச்சுங்கன்னா இப்படி போக முடியாது. எனக்கு சிங்கப்பூர்ல போய் பாருங்க, 50 வீடு இருக்கு இப்படி. அதை கட்டுறான், அதுக்குரிய சாமான கண்டுபிடிக்கிறான், அதை தாங்க பிடிக்கக்கூடிய புதிய புதிய சிமெண்ட்களை கண்டுபிடிக்கிறான். 1000 மாடி கட்டினாலும் விழாத அளவுக்கு நாளை கண்டுபிடிப்பான். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, இட நெருக்கடி ஒண்ணு இந்த நாட்டில் வரல. இந்த நாட்டில் எடுத்து பேசுங்களேன், இந்த நாட்டில் உள்ள இடத்துல எத்தனை சதவீதத்தை மனிதன் பயன்படுத்தியிருக்கிறான்? 5% பயன்படுத்தியிருக்கிறான். 95% இன்னும் மனிதன் கால் வைக்காத பகுதி இந்த பூமியில இருக்குது நாட்டில். நீங்க ஒரு ஊர்ல இருந்து பட்டுக்கோட்டையில இருந்து அப்படி தஞ்சாவூர் வரைக்கும் போனீங்கன்னா இந்த 2 தான் ஊரு, இடையில ஒரு 2 ஊர் வரும். மீதி இத்தனை கிலோமீட்டர் இடம் என்னென்ன இடம் என்ன இடம் நெருக்கடியா நாட்டில் ஏற்பட்டிருக்கு. மெட்ராஸில் நெருக்கடி ஏற்படுங்க, அங்க போய் குவியறதுனால. கல்கத்தாவில் ஏற்படும், அங்கதான் இருப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுனால. உலகத்துல இடம் இல்லாம இல்ல, நீ பிடிவாதம் பிடிக்கிற, நான் போய் இங்கதான் இருப்பேன்னா அது நெருக்கடி வரத்தான் செய்யும். இடம் தாராளமா, இடத்துக்கு பஞ்சம் இல்ல. இன்னும் சொல்ல போனா கடல் நீரை குடிநீர் ஆக்குறாங்கிறான். அது ஏன்டா மக்கள் தொகை அதிகம் தானே காரணம்? குடிநீர் பிரச்சனை. சரி, கடல் நீரையாவது குடிக்க முடியுமா? அப்ப இன்னும் என்னென்ன உலகத்துல கண்டுபிடிக்க இருக்குதோ அதெல்லாம் வெளியே வரணும்னு சொன்னா இந்த 100 கோடி இந்தியார்கள் 200 கோடி ஆகணும். இன்னும் நன்மை நிறைய கிடைக்கும், இன்னும் வசதிகள் கிடைக்கும். நான் கேட்கிறேன், இந்த குடும்ப கட்டுப்பாட பேசக்கூடியவன் எவன் இருக்கிறானோ அவன் அப்ப இப்படி நினைச்சிருந்தானே இவங்க இது என்ன அப்படியா? நமக்கு உரிமை இருக்குதா? ஏன் தகப்பன் இப்படி நினைச்சிருந்தானா நான் இதை ஒண்ணு பேச முடியுமா? நீ அதை போய் தடுக்கிறீங்க என்ன? அதாவது என்னமோ பெரிய கேடு மாதிரியும் குடும்ப கட்டுப்பாடுனால ஒழிச்சுட்டா அப்படி செழிப்பா உலகத்தை ஆக்கிற மாதிரி படம் காட்டுறானுவோ. குடும்ப கட்டுப்பாடை நீ 100% கடைபிடிச்சாலும் உன்னால வறுமை ஒழிக்க முடியாது. நல்லா விளங்கிருங்க. வறுமைக்கெல்லாம் காரணம் பற்றாக்குறை இல்ல, விநியோகிக்க தெரியல, கடவுளை பற்றி அச்சம் இல்ல, நேர்மை இல்ல, நாணயம் இல்ல. பெரிய பெரிய பண முதலீடு குவிஞ்சிருக்கிற காசை வச்சு இந்தியா வளப்படுத்த முடியுமா? இல்லன்னு நினைக்கிறீங்க நீங்க? இருக்குது, கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுக்க தெரியல, விநியோகிக்க தெரியல. அதனால நீங்க இப்படி எல்லாம் நினைக்கிற கம்ப்யூட்டர் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்குன்னா நெருக்கடி தான் காரணம். மனிதன் உற்பத்தி அதிகமானதுதான் அதனால ஏற்பட்ட நண்பன். ஜெயகாந்தன் அழகா சொல்வார், ஒரு பெரிய சிந்தனையாளர், அவர் ஒரு எழுத்தாளர் தான். நீ குடும்ப கட்டுப்பாடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் அப்பா இப்படி நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேனா பாரு. அதான் அதுக்கு பதில். என் அப்பா இந்த மாதிரி நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேனா? அது ஒரு முட்டாள்தனம் தெளிவாக ஓப்பனா சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் உள்ள வளம் அவ்வளவு இருக்குது, நீ வெளியே கொண்டு வந்தது கொஞ்சம் தான், இன்னும் இருக்குது. நான் சொல்றேன், கடவுள் மனுஷனை படைக்கும் போது 2 கையோட மட்டும்தான், வயிற்றோட மட்டும் தான் படைக்கிறாரா? என்ன நினைக்கிறான்? வர்றவனுக்கு வெறும் வயிறு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறான். அட வயிறு மட்டும் இல்ல, 1000 பேருடைய வயிற்று பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மூளையோட ஒருத்தன் பிறப்பான். 1000 பேர் வெறும் வயிற்றோட பிறக்கலாம். அதுல ஒருத்தன் ஒரு ஜீனியஸ் இருப்பான். அவன் ஆய்வு பண்ணி இந்த 1000 பேருக்கு ஒரு செகண்ட்ல தீர்வு சொல்லிட்டு போயிருவான். முடிஞ்சு வச்சா கதை. 1000 பேருடைய பிரச்சனைக்கு, வயிற்று பசிக்கு அவன் தீர்வு வழி காணுவான். 10 நாள்ல உற்பத்தி ஆகக்கூடிய உணவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தன் இருந்திருப்பான். அதுல நீ அழிச்சு விட்டு அது கிடைக்குமா? இன்னைக்கு 45 நாள்ல இருக்கலங்க உணவு உற்பத்தி. 10 நாள்ல நெல்லை போட்டு அறுக்கக்கூடிய ஒருத்தன் நாளைக்கு வருவான். நீ குடும்ப கட்டுப்பாடு அவனை அழிச்சிட்டீங்கன்னா அந்த பாக்கியம் உனக்கு இழந்துருதுல. ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க? எல்லாம் எந்த பஞ்சமும் கிடையாது. அரசாங்கம் அழிக்க தன்னிறைவா இருக்குது, தட்டுப்பாடு கிடையாது, போதுமான அளவுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறான். அரசாங்கத்தினுடைய கஜானாவுடைய இருப்பு இருக்குதான் செய்யுது. அதனால குடும்ப கட்டுப்பாடு ஒரு நல்ல திட்டம்லாம் கிடையாது. இஸ்லாம் அத ஊரோட ஒத்துப்போன்னு சொல்றது ஒத்துக்கிற மாட்டேங்குது. ஒன்னே ஒண்ணு இருக்குது. அப்ப என்ன கண்டிப்பா பெற்றுதான் ஆகணுமா? அந்த உரிமையை அவர்கள்ட்ட இஸ்லாம் வழங்கி இருக்குது. ஒரு பெண் இருக்கிறா, அவளுக்கு இன்னொரு குழந்தை பெறுவது அவளுடைய உயிருக்கோ மற்ற ஆரோக்கியத்துக்கு கேடு தரும் இருக்குது. அவள் விரும்பி நிறுத்திக் கொள்ள விரும்பினால் அந்த உரிமை இஸ்லாம் வழங்கி இருக்குது. இது ஒரு சிறந்த திட்டம் பிரச்சாரம் செய்வதான் இஸ்லாம் மறுத்ததை தவிர, நானா விரும்பி 2ஓட நான் நிறுத்திக் கொண்டேன் ஆனால் அது என்னுடைய மார்க்கத்தில் தப்பு கிடையாது. இஸ்லாத்தில் அப்படி தடைன்னு சொல்லப்படல. அது ஒரு வரவேற்க திட்டம் என்று சொல்வது இஸ்லாம் ஒத்துக்கிறல. ஆனால் அந்த கட்டுப்பாடு கூட எப்படி இருக்கணும்னு கேட்டா,
நிரந்தரமாக அந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடியதாக இருக்கக்கூடாது. குடும்ப கட்டுப்பாடு நான் போறேங்க, எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளை போதும்னு சொல்லி அறுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு எனக்கு குழந்தை பிறக்காது, 2 பிள்ளை ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு. இப்ப எவன் எனக்கு திருப்பி தருவான்? அட நீங்க நிரந்தரமா இழந்துடாத. ஒரு பெண் இருக்கிறா, குழந்தை பெறக்கூடிய தன்மையவே இழந்த பிறகு இருந்த 2 பிள்ளையும் காலியா போச்சு. இப்ப என்ன செய்வா? மறுபடியும் வேணும்டா இவன் கொடுப்பானா திருப்பி? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆண் என்பதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம், பெண் என்பதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற அந்த பாக்கியம், இதை நிரந்தரமா அழிச்சுக்கிறாதீங்க. டெம்பரவரியா ஒரு காண்டம், ஒரு தற்காலிகமான முறையில் அது மாதிரி பயன்படுத்தி தேவைன்னா நீங்க உண்டாக்கிறது இருக்கணும். அந்த பாக்கியத்தை நீங்க இழந்துடக்கூடாது. ஒரு ஆணுக்கு வந்து அந்த ஆண்மை பாக்கியம், பெண்ணுக்கு வந்து அந்த பெண்மையும் ஒரு பாக்கியம் தான். அந்த பாக்கியத்தை யாரும் இழந்துடாத வகையில குடும்ப கட்டுப்பாடுன்ற பேர்ல இருந்து அறுக்கிறான, அது வாசக்டமியா இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையை பிடிச்சி அறுத்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான அது மாதிரி பெண்களுக்கு பெரிய கேடு செய்யக்கூடிய இந்த கெமிக்கல் பித்தளைய இதெல்லாம் கொண்டு கர்ப்ப சுத்தி வச்சு அவளுக்கு நிரந்தரமான கேடு உண்டாக்கக்கூடிய புற்றுநோய் வரைக்கும் அவளை தள்ளக்கூடிய ஒரு நிலைமை, அந்த மாதிரியான முடிவுக்கெல்லாம் போகாம டெம்பரவரியாக இந்த காண்டம் மாதிரியான பொருள்கள் இருக்கு, இதை யூஸ் பண்ணி ஒருவன் குறைத்துக் கொள்வதனால அவனுக்கு அவளுக்கு எந்த கேடும் இல்லை, அதை இஸ்லாம் அனுமதிக்குதான்னா இருக்கு, அனுமதிக்குது. அவங்க விரும்பி செஞ்சு கொள்ளலாம். இது ஒரு பெரிய நல்ல வரவேற்கத்தக்கதுன்னு அதை ஒத்துக்க மாட்டோம். இஸ்லாம் ஒத்துக்கிற தயாரா இல்லை. குறைந்து நாம் ஒரு தாய் வயிற்று மக்களாக ஒரு குலை காய்களாக இந்த மண்ணில் வாழ முடியும். அந்த விடையையும் அவருடைய உணர்வையும் நான் மெத்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். தேசத்தை பற்றி இன்னொரு வலுவான குற்றச்சாட்டு இஸ்லாம் மதத்தின் மீது வைக்கப்படுவது இந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை. இந்தியாவில் உலகத்தில் நம்ம 2ஆவதா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய கருத்து சீனாவை விட அதிகமா இருப்போமோன்னு நான் சந்தேகப்பட்டு இருக்கேன். ஆமா, சென்சஸ் ஒழுங்கா நம்ம நாட்டுல எந்த சென்சஸுமே ஒழுங்கா எடுக்கிறது இல்ல, இவனே கொடுக்கறது இல்ல. ரேஷன் கார்டு வேணும்னா எண்ணிக்கை கூட கொடுப்பான். ஏதாவது அரசாங்கத்துக்கு வரி கட்டணும்னு கேட்டீங்கன்னா அப்ப உங்க வீட்டுல ஒரே ஒரு ஆளாயா இருக்கிற ஆளே கிடையாதுன்றான். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான நாடு இந்த பூலோக உருண்டையிலே ஒண்ணு உண்டுனா நம்ம நாடு தான். நீங்க அதுல எல்லாம் ஒண்ணும் தேசபக்தியில இங்க ஒண்ணு நீங்க குறைவாக நினைக்காதீங்க. ஆனா இந்த குடும்ப கட்டுப்பாட்டை கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த அரசாங்கத்தை வழிநடத்தவர்களை எந்த கட்சி வேணாலும் ஆளட்டும், அவர்கள் நமக்கு இருக்கிற வரிப்பணத்தில் இருக்கிற செல்வாதாரங்களை வைத்துக் கொண்டு இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் வசதி கொடுக்க வேண்டும், கல்வி கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், சுகாதார வசதி செய்து கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தரம் மக்களுடைய உலக மக்களை ஒப்பிடும்போது அவ்வளவு ஒன்று மிக சிறப்பாக இல்லை. ஆனால் இந்த மண்ணை நேசிப்பதனாலே எல்லா விதமான சங்கடங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த சங்கடத்தோடு வாழ்வதற்கு நாம் பயின்று கொண்டு விட்டோம். அதுதான் தேசபக்தி. நான் அதைத்தான் பேட்ரியாட்டிசம் நினைக்கிறேன். நான் ஒரு சில 5 ஆண்டு காலம் சிங்கப்பூரில் இருந்தேன். பக்கத்தில் இருக்க மலேசியா நாடு இஸ்லாமிய நாடு உங்களுக்கு தெரியும். மலேசியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். இந்தோனேஷியா போயிருக்கிறேன். தாய்லாந்து நாட்டை சுற்றி பார்த்திருக்கிறேன். அங்கெல்லாம் இருக்கிற வசதிகளை பார்க்கும்போது உண்மையிலேயே வேற எவனாவது இருந்தா இந்தியாவுக்கு திரும்பி வரமாட்டான். ஆனா நான் சிங்கப்பூர் தமிழ் முரசு பத்திரிகையிலே அதனாலேயே நான் இந்தியாவுக்கு வந்தேன். அது பெரிய வரலாறு, சுயபுராணம் சொல்ல விரும்பல. பேட்டி காணும்போது ஒரு நிருபர் கேட்டதற்காக சிங்கப்பூரில் நிரந்தரமாக நான் தங்க விரும்பவில்லை, என் தாய் மண்ணிற்கு எந்த நேரமும் நான் போய்விடுவேன், இங்கே ஒப்பந்த அடிப்படையில் வந்திருக்கிறேன் வானொலிக்கு, நான் திரும்ப போய்விடுவேன் என்று சொன்னேன். அதுல சிங்கப்பூர் தமிழர்கள் பல பேருக்கு வருத்தம், ஆத்திரம். நீங்க எப்படி சொல்லலாம், உங்களுக்கு பிஆர் எல்லாம் முடித்தாச்சு, நீங்க ப்ளூ கார்டு வச்சிருக்கீங்க, வரப்போக இருக்கலாம், பிள்ளைகள்லாம் வச்சு படிக்க வைக்கணும், நீங்க இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் சாகுற வரையில் இந்தியனாகவே இருந்து சாக விரும்புகிறேன் என்று சொன்னேன். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்படுறேன். இந்தியன்னா நீங்க யாரும் இந்துன்னு நினைச்சிடாதீங்க. அது ஒரு சாரார் கட்டிக்கிட்டு கொண்டிருக்கிற கட்டுக்கதை. இந்த கிரிக்கெட் விளையாட்டுல இந்து விளையாட்டு சொன்னாங்க பாருங்க, பால் தாக்கரை எல்லாம் இங்க வேண்டாம், தேவையே இல்லை. அது எங்களுக்கு உடன்பாடே இல்லை, இதில் அது வேற பிரச்சனை. நடுநிலையாளர்கள் யாருக்கும் பால் தாக்கரை உடன்பாடாக இருக்க முடியாது. அதனால நாம் இந்தியர்களாக இருப்போம் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கிற வாய்ப்பாகத்தான் பயன்படுத்திங்க வந்தேன். இதுல என்ன சொல்ல நான் ஆசைப்படுறேன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது நியாயமான கோரிக்கை. இதை நீங்கள் மதத்தை காரணமாக காட்டி செய்து கொள்ள முடியாது என்று தவிர்ப்பதாக, முடியாது என்று மறுப்பதாக உங்களை பற்றி ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த நாட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பேர் தான் இருக்கணும், 2 குழந்தைகளா இருக்கணும் அரசாங்கம் சட்டம் போட்டால் மதத்தை காரணமாக காட்டி அப்படியெல்லாம் முடியாது என்று நீங்கள் சொல்வதாக சான்றோர்கள் கூட வருத்தப்படுகிறார்கள். ஐயா அவர்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்?
இது ஒரு அழகான தேவையான ஒரு கேள்வி. ஏன்னா இந்த காலத்துல இது ரொம்ப பரவலாக இந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுது. முதல் விஷயம் மூணா பிரிக்கணும் ஐயா அவர்களுடைய கேள்விய. முதல்ல இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது இந்தியாவுல எந்த மாநிலத்திலையும் முதல்ல மத்தியில சட்டமாக தான் ஆக்கப்படல, ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய பிரச்சாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. சட்டம் கம்பல்சரியா செய்யணுங்கிற மாதிரி கட்டுப்பாடு வந்தா அதை மீறுவது தேச விரோதங்கிற மாதிரி டைப்ல வரும். ஆர்வமூட்ட வகையில ஒரு பிரச்சாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது முதலாவது தகவல். இரண்டாவது, குடும்ப கட்டுப்பாடு என்று சொல்வது உண்மையில அது இவங்க பிரச்சாரம் பண்ணி ஆர்வமூட்டுற அளவுக்கு ஒரு நல்ல திட்டமா என்பது நம்ம பரிசீலிக்கணும். சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் சரிதானாங்கிறத பரிசீலிச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டால் இந்த நாடு பெருசா வளமாயிரும், பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், இன்னைக்கு இருக்கிற மக்கள் இதை விட நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த சித்தாந்தமே தவறு என்பதுதான் நான் அறிந்த வகையில எனக்கு தெரிஞ்ச உண்மை. எப்படி இப்ப என்ன காரணம் சொல்றாங்கன்னா, உணவுகள் பற்றாக்குறை ஏற்படும். இன்னைக்கு பாதி பேருக்கு மேல வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 100 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல 50 கோடி பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. 50 கோடி மக்கள் இருந்தாங்களே, அப்பவும் 25 கோடி பேர் வறுமை கோட்டு கீழே தான் இருந்தாங்க. 100 பேர் மட்டும் இந்த நாட்டில் இருந்திருப்பாங்களே, அப்பவும் 50 பேர் சோறு கிடைக்காம தான் இருந்தாங்க. அப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த ஜனத்தொகையை இப்ப இருக்கிறதுல இருந்து குறைச்சு 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 வெறுமனே 5-10 பேர்ல கொண்டாந்து நீங்க நிப்பாட்டினாலும் சரி, 5 பேர் தான் திம்பா 5 பேரை விட்டுருவான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, நாட்டுல உணவு பற்றாக்குறை காரணம் கிடையாது, ஒழுங்கான விநியோக முறை, நேர்மையான நிர்வாகம் இல்லாதான் காரணம். இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன், இன்னைக்கு 450 கோடியை தாண்டி உலக மக்கள் தொகை போயிடுச்சு, 500 கோடி நெருங்கிட்டு இருக்கு. 500 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த மொத்த நாட்டுல எவ்வளவு பேருக்கு உணவு இருக்குன்னு கேட்டா, 1500 கோடி பேருக்குள்ள உணவு இன்னைக்கு இருப்பு இருக்குது, ஒரு வருஷத்துக்குள்ள இருப்பு இருக்குது. 2 மடங்கு அதிகமாகத்தான் இருக்கு. 500 கோடி மக்களுக்கு உள்ளதுக்கு உலகம் பூரா உணவு கையிருப்பு எவ்வளவு இருக்குன்னா, மனிதர்களுக்கு தேவையானதை விட அதிகமா இருக்கு. ஆனாலும் எப்படி அதிகமா இருக்குன்னா, கடல்ல கொண்டு போய் மிச்சத்தை கொட்டுற அளவுக்கு, பாலை கறந்துறது தேவையானது போக மீதிய கடல்ல கொட்டுற அளவுக்கு, அல்லது தானியங்களை கொண்டு போய் கொடுக்கிற அளவுக்கு, பொருள்களை விரயம் என்ற அளவுக்கு ஒரு பக்கம் குவிந்தும் இன்னொரு பக்கம் இல்லாமலும் இருக்குது. அதனாலதான் உணவு இல்லையே தவிர, உணவு நீங்க இந்த ஜனத்தொகையை குறைச்ச உடனே வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் கிடையாது. மக்கள் பெருக பெருக வெறும் மக்கள் மட்டும் பெருகல, அவர்களுடைய வேலை வாய்ப்புகளும் தான் பெருகுது. நீங்க நல்லா விளங்கிக்கணும். இந்த மக்கள் தொகை பெருக நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு நவீனமான ஒரு காலத்துல வாழ்றோம். இந்த நவீனமான காலத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஆழமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்கள் தொகை பெருக்கம் இல்லைன்னு சொன்னா இந்த முன்னேற்றமே, விஞ்ஞான முன்னேற்றமே கிடையாது. இப்ப நவீன உதாரணமா எடுத்துக்கிட்டீங்க, தானியங்களை கொண்டு அந்த காலத்துல விவசாயம் பண்ண 6 மாசம் தேவைப்பட்டுச்சு. இந்த 6 மாசத்துல உள்ள பயிரை நெல்ல 3 மாசத்துல பயிர் செய்யறதுக்காக வேண்டி மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சான். எதனால சிந்திச்சான்? நிறைய மக்கள் வரும்போது அவன் நெருக்கடி வருது, அவன் மூளையை பயன்படுத்துறான். 3 மாசத்துல பயிரிடக்கூடியதை கண்டுபிடிச்சு அப்புறம் 45 நாளுக்கு நிக்கிறான். 45 நாள் 30 ஆகும். இன்னும் டெவலப் ஆகி போனுச்சுன்னா காலையில வெள்ள போட்டு சாயந்தரம் அறுப்பாது, எந்த கதையும் கிடையாது. சிரிக்கிறது சொல்லல. 6 மாசம் 3 மாசத்துக்கு சாத்தியம் என்று சொன்னா காலையில போட்டு சாயந்தரம் அறுக்கிறது சாத்தியம் தான். ஒரு கோழியில இருந்து முட்டை உற்பத்தி பண்றாங்கன்னா, ஒரு கோழி மாசத்துக்கு 7 முட்டை கூட 27 நாள் கத்திட்டு 23 நாள் கத்திட்டு கிடக்கும், முட்டை விடாது. அப்ப என்ன பண்றான்? மக்கள் நிறைய போச்சு, முட்டை தேவைப்படுது, டெய்லி முட்டை விடுற அளவுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறான். அப்புறமேல் டெய்லி முட்டை விடக்கூடிய கோழியை உண்டாக்குறான். இப்ப என்ன ஆகுது? முட்டை நிறைய கிடைக்க பாருங்க. அந்த காலத்தில் இல்லைன்னா மக்கள் பெருகல் இருந்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி தான் மாசத்துக்கு 7 முட்டை தான், இந்த 30 முட்டையெல்லாம் கிடைக்காது. இப்ப மக்கள்கிட்ட நிறைய இந்த உற்பத்தியை பெருக்கணுங்கிற சிந்தனை எதனால வந்துச்சுன்னு சொன்னா, மக்கள் பெருகிறதுனாலதான். அதே மாதிரி கடல் நீரை குடிநீர் ஆக்கலாமான்னு ஆராய்ச்சி பண்றான். அல்ல ஆகாயத்திலிருந்து போய் பவுடர்களை தூவி செயற்கை மழை பெய்ய வைக்கலாமான்னு பாக்குறான். நிலத்தடி நீரை போர் போட்டு வெளியே எடுத்தாவது கொண்டு வரணும்னு மனசை திட்டமிடுறான். இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறீங்க? மக்கள் தொகை பெருகும் பொழுது கடல் நீரையும் இன்னும் பயன்படுத்த நிறைய இருக்குது, அதை பயன்படுத்தணுங்கிற சிந்தனை வந்ததுக்கு காரணம் என்ன? இதே மாதிரியான சிந்தனை தான். இன்னும் சொல்ல போனா சில நாடுகள்ல தண்ணீர்லயே பயிர் செய்யறான், தண்ணீருக்கு மேலேயே பயிர் செய்யறான், நிலம் இல்லாத பகுதிகள்ல. அந்த மாதிரியான காட்சி அவனுக்கு வந்தது கூட அதுதான் காரணம். சந்திர மண்டலத்துக்கு போகலான்னு ஒரு ஐடியா வந்தது கூட என்ன காரணங்கிறீங்க? இந்த வேஸ்ட் எதுக்கு பண்றான்? ஒரு காலத்துல தேவைப்பட்டாலும் போடுமோ ரிசர்வ் பண்ணிக்கிறோம் வாழ முடியுமான்னு போய் பார்க்கலாம். வாழ முடிஞ்சா இந்த உலகத்துல அப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா அது காலியா போயிடும், காலியா ஷிஃப்ட் பண்ணிட்டா சரியா வந்துடும் அப்படி நினைக்கிறான். இப்படியே இருந்து வீடு கட்டிட்டு இருந்தவன் இப்படி கட்ட ஆரம்பிக்கிறான். 50 மாடி 60 மாடியில் அதுக்குரிய மெட்டீரியலை தயாரிக்கிறான்.
10க்கு 10 இடத்தையே என்ன செய்வோம், ஒருத்தர் தான் குடியிருக்க முடியும். இப்ப 10க்கு 10 இடத்தை 100 மாடி ஆகும். இந்த ஆக்கணுங்கிற ஒரு மூலையும் அந்த டெக்னாலஜி வந்தது காரணம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான காரணம் தான். பிராய்லர் கோழி உற்பத்தி பண்றான், கறி கிடைக்கல, கோழி கிடைக்கல உண்டாக்குறான். என்ன 40 நாள் பிராய்லர் கோழி 40 நாளா 35 நாள் குஞ்சம் வாங்கிட்டு 30 நாள் உள்ள கோழி 2 கிலோ. அதனால நம்ம நாட்டுக்கு வேணா 6 மாசம் ஆகும் நாட்டு கோழி உண்டாக்குறது. குஞ்சம் வாங்கிட்டு வர்றாங்க 40 நாள் உள்ள 2 கிலோ கோழிங்க. இது ஏன் அவன் கறியை உற்பத்தி பண்றான்? மக்கள் பெருக்குன்னா உற்பத்தி பண்ற மூளையோட கொடுத்துருக்கான். கடவுள் வந்து வெறும் வயிற்றோட மனசுல படைக்கல, மனிதனுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மூளையோட படைச்சிருக்காரு. ஒரே ஒரு இந்த ஒளிபெருக்கி எதுக்கு மனுஷன் கண்டுபிடிச்சான்? மக்கள் தொகை பெருக்கத்தினாலதான் கண்டுபிடிச்சான். தொலைக்காட்சி சன் டிவில ஐயா வேலை பார்க்கறாங்கன்னா இந்த சன் டிவில எதுக்குங்கிற இருக்குது 100 பேர்னா சன் டிவி இருக்கு நேரம் பேசி போயிடலாம. நிறைய இருக்கும் போதுதான் இந்த என்னுடைய சத்தம் வந்து கடைசி வரைக்கும் கேட்காதுங்க. நான் என்ன பண்றேன், இதை கேட்க வைக்கிறதுக்கு என்னமாவது பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதை கண்டுபிடிச்சது காரணம் கூட இந்த மாதிரி பெருக்கம் தான். அதனால இன்றைக்கு உள்ள இன்னும் சொல்ல போனா உலகத்தினுடைய வளங்கள்ல 5% கூட மனிதனால் பயன்படுத்தப்படவில்லை. நான் நிலப்பரப்பு மட்டும் சொல்லல, மொத்தத்தில் உள்ளதுல 5% இடத்தை தான் மனிதன் பயன்படுத்தியிருக்காங்க. இடமா இருக்கட்டும், வசதிகளா இருக்கட்டும், 95% பயன்படுத்தப்படாம இருக்குது. அது நெருக்கடி உங்களுக்கு தெரிகிற காரணம் வந்து ஒரு இடத்துல குறுகிறதுனால. சென்னையில தான் உங்களுக்கு நெருக்கடி இருக்குமே தவிர ஏக்கர் 100 ரூபாய்க்கு வேணுமா உங்களுக்கு வாங்கி தருவா? தமிழ்நாட்டுல இருக்குது இடம். ஒரு ஏக்கர் 100 ரூபாய்க்கு விற்கிற இடம் இருக்குங்க தமிழ்நாட்டுல. இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், மனிதன் வந்து அவனாக சென்னை தான் எனக்கு வேணும், அது வந்து இந்த மாதிரி மவுண்ட் ரோட்ல தான் எனக்கு இடம் வேணுங்கும் போது அங்க நெருக்கடிகள் ஏற்படுது. நெருக்கடி இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, நெருக்கடி எங்க இருக்கு? பெரிய நகரங்கள்ல நெருக்கடி இருக்கு. இந்த நகரங்கள் மட்டும்தான உலகம்? எல்லா இடத்துலயும் வாழ்ந்து பழக வேண்டியதான? வெவ்வேறு இடங்கள்ல இன்னும் மனிதன் குடியிருப்பதற்குரிய இடங்கள் நிறைய தாராளமாக தான் இருக்குது. அதனால இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது பிரச்சனையை தீர்க்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து அவரவருடைய வசதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஏற்றவாறு அவர்கள் தீர்மானிக்கிற விஷயமா இருக்கணும். இஸ்லாம் அதை அனுமதிக்கணும். அதாவது இதை கம்பல் பண்ணி இப்படி ஆர்வம் ஊட்டி இது ஒரு பெரிய நல்ல திட்டம்னு சொல்வது இருக்குது, அது கிடையாது. இந்த உலகத்துல இந்தியாவுல தான் அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீனாவை தாண்டி தான் இருக்கு. நிச்சயம் சொல்ற கரெக்ட் தான். சீனாவெல்லாம் தாண்டி உலகத்துல அதிகமா இருக்குது. குறைந்த மக்கள் உள்ள இலங்கையில் பட்டினியா கிடக்கலையா? நிலப்பரப்பு அதிகம். நம்ம சதவீதம் பிரிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் பட்டினி இருக்குது. அதாவது வசதி உள்ளவர்கள் தான் பார்ப்பாங்க வெளியே போறவங்க. எல்லா பகுதிகளிலையும் நிர்வாகம் சரியில்லாததான் காரணமே தவிர இது காரணம் கிடையாது. சரி, இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது? குடும்ப கட்டுப்பாட்டை பத்தினா 2 விஷயம். குடும்ப கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை பெற்றுக் கொள்ளுதல் என்ற ஒரு தன்மை இருப்பாங்க, அது ஒரு பாக்கியம். அதை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நிரந்தரமாக அழித்துக் கொள்வதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. ஒரு ஆளுக்கு 3 குழந்தை இருக்குது, அவனுக்கு போய் வாசக்கு தப்பி பண்ணி விட்டுறாங்க. ஆம்பளைக்கு அந்த குழந்தை பெற முடியாத பண்ணி விட்டுறாங்க. இவனை அதை ஒத்துக்கிட்டு வந்துடுறான். 3 குழந்தையும் போட்டுன்னு போயிடுச்சு. இப்ப மறுபடி பெற நினைக்கிறான். முடியுமா? அவனுக்கு ஆபரேஷன் பண்ணவனால திருப்பி கொடுக்க முடியுமா? அப்ப இந்த பாக்கியத்தை வந்து குழந்தை 2 இருக்கு, குழந்தை 3 இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைச்சு பாக்கியத்தை அழிச்சுக்கிறாத. டெம்பரவரியாக அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கணும். அந்த தன்மையை நீ அழிச்சுக்கிற கூடாது. டெம்பரவரியாக இந்த காண்டம் மாதிரியான பொருள்களை பயன்படுத்தி குழந்தை பெறுவதை நீ நிறுத்திக் கொள்ளவோ தள்ளி போடவோ செய்யலாமான்னா அதை இஸ்லாம் தடுக்கவே இல்லை, அதை அனுமதிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க இந்த குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு டெக்னிக் கையாண்டாங்க. என்ன, இந்த காண்டம் அப்ப கிடையாதுல, அவங்க வந்து ஒரு டெக்னிக் கையாண்டாங்க. என்ன டெக்னிக்னா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. கர்ப்பப்பையில அந்த விந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் வெளியே விட்டுருவாங்க. இது நினைக்கிற வேண்டிதான். அப்ப இந்த கர்ப்பப்பைக்கு விந்து போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் காலத்திலே மக்கள் எல்லாம் செய்கிறாங்க. இது நபிகள் நாயகம் காதுக்கு இது வருது, கேள்விப்படுறாங்க. அப்ப தடுக்கல, பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அதை வந்து தடை செய்யல. அப்ப இந்த கர்ப்பப்பையில விந்து போய் சேராமல் தற்காலிகமாக தடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த முறை நபிகள் நாயகம் காலத்துல இருந்து அதை அவங்க தடை செய்யாததுனால ஒருவர் காண்டம் பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார் நினைத்தால் அதில் மார்க்கம் குறிக்கிறார். காண்டம் மாதிரி இந்த ஆணுரைன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பயன்படுத்திக் கொண்டு செய்தாரேனால் அதை வந்து இஸ்லாம் தடையே செய்யல. அல்லது ஒரு பெண்ணுடைய உடல்நிலை, ஆரோக்கியம், குழந்தை பெற முடியாத நிலைமை, அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதையெல்லாம் கருத்துல கொண்டு அவங்க தலை போட்டுக்கின்றாங்க, பிரச்சனை இல்லை. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நிரந்தரமாக அந்த தன்மையை வந்து நினைஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அதாவது இந்த குழந்தை பெறக்கூடிய தன்மை இழந்துட்டாங்கன்னா இப்ப உள்ள நிலைமைக்கு உங்களுக்கு சரியா தெரியலாம். அந்த 3 பிள்ளைக்கு கேரண்டி யார் கொடுப்பா? 3 பிள்ளை நமக்கு இருக்குங்கிறதுனால நம்ம ஆண்மை நீக்கிட்டோம்னா அந்த 3 பிள்ளை 65 வருஷம் வரைக்கும் இருக்குன்னு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? அதுக்கு முன்னாடியே போயிருச்சுன்னா அப்ப குழந்தை வேணும்னு நம்ம நினைக்குவோங்க. நம்ம தள்ளாத காலத்துல முதிய வயசுல நமக்கு துணையா நிக்கிறதுக்கு தான் குழந்தை மேல ஆசைப்படுறோம்.
குழந்தைங்கிறது சும்மா ஒரு சேவையே செய்யறது இல்ல, சுயநலம் இதுல இருக்கு. நம்ம கிழவனா போயிரும்போது தள்ளாடி போகும்போது நமக்கு துணையா நிற்குங்கிறதுக்கு அந்த பாக்கியத்தை நம்ம இழந்துட்டு வருத்தப்படும். அதைத்தான் இஸ்லாம் தடுக்க இருக்கிற குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுக்கு இஸ்லாம் குறுக்க நிற்கவே இல்லை. அது அவருடைய விருப்பத்தின் பால் விட்டுருணும். மக்கள் தொகை பெருகிறத ஒரு நல்ல விஷயமாக, ஒரு கெட்ட விஷயமாக பிரச்சாரம் பண்றதை தவிர்த்திருந்தோம். ஒரே ஒரு 1000 பேர் பறக்கிறான்னு சொன்னா 1000 பேர்ல ஒருத்தன் 1000த்துல ஒருத்தன் 2000 பேருடைய சோத்துக்கு வழி சொல்லுவான். அப்படி பிறக்கும். 1000 பேர் பிறக்கிறாங்க இன்னைக்கு, இந்த வருஷம் 1000 பேர் பிறக்கிறான். 1000 பேர் கூமிட்டையா இருப்பான், 999 பேர். அதுல ஒருத்தன் என்ன செய்வான்னா அந்த 2000 பேருடைய சோத்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவனா இருப்பான். அவனுக்கு இப்படி அறிவு இருக்கும். அவன் காலையில விதைச்சு சாயந்தரம் அறுக்கக்கூடிய கண்டுபிடிக்கிறவனா இருப்பான். அப்ப மூளையோடவும் அறிவோடவும் அல்லாஹ் மனிதனை படைக்கிற காரணத்தினால வெறும் வயிற்றோட மட்டும் நினைச்சிடக்கூடாது. அதனால வேலை வாய்ப்புகள் பெருகிறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. இத்தனை வகையான வேலைகள் இருக்கு. அந்த காலத்துல இத்தனை வகை வேலை இருந்துச்சா? அந்த காலத்துல இருந்த வேலைகள் எத்தனை வகை, இந்த காலத்துல எத்தனை வகையான வேலைகள் உண்டாகுது. அதுக்கெல்லாம் காரணம் மக்கள் பெருக்கிறோம். அதனால அது ஒரு நல்லதுன்னு பிரச்சாரம் பண்ணுவதை இது மார்க்கெட்டில் நான் சொல்லல, அது ஒரு சிறந்ததுன்னு சொல்வதை என்னுடைய அறிவா ஏற்றுக்கிற முடியல. ஆனா இஸ்லாம் அதுக்கு குறுக்க நிற்கிறான்னா இப்படித்தான். அதாவது நிரந்தரமாக நீக்கிக் கொள்வதை இஸ்லாம் தடுக்குது. டெம்பரவரியாக அவங்க 2ஓட ஒருத்தர் நிறுத்திக் கொண்டால் ஒரு குற்றவாளி கிடையாது, உன்னோடவே நிறுத்திக் கொண்டால் ஒரு குற்றவாளியே கிடையாது. அதுல இஸ்லாம் அனுமதிக்கவும் செய்யுது. அதான் என்னுடைய வழக்கம்.